உணவு மட்டுமே ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்ணாது. பட் ஆனாலும் டே ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்முடைய ஒரு சமூகம் மட்டும் ஒன்று இருக்கும் அப்படின்னா அது வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கான ஸ்லீப் அது எப்படி இருக்கணும், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு ஸ்லீப்? மெக்னீஷியம் அண்ட் ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்கிற 2 பொருள்கள் தூக்கத்தை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சப்போர்ட் பண்ணும். இப்போ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு டவுட் வரலாம், முடிஞ்ச அளவுக்கு நைட் ஷிஃப்ட்லேருந்து டே ஷிஃப்டாக மாறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுதான் நான் சொல்கிற விஷயங்கள். ஏன்னா நியூ பார்ன் மதர்ஸ், ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஸ்லீப்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அவங்க எப்படி சார் ஸ்லீப்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம்? குழந்தைகள் எப்பப்போ தூங்குறாங்களோ நீங்கள் தூங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, இது எங்கெல்லாம் போய் முடியுதுன்னா, சொல்லணும்னா இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடும் போது அவர் வந்து இதை பாப்புலர் ஆக்கினார். அவர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து தூங்கிட்டு வந்தால் அவர் வந்து அந்த செஞ்சுரி ரேட் வந்து அதிகமாகுன்றது நிறையா பேர் சொல்லியிருக்காரு. இலவசமாக இருக்கிற இந்த தூக்கம், இந்த நடைப்பயிற்சியாக இருக்கலாம், இந்த சூரிய விளைச்சல், இதெல்லாம் காசு கிடையாது. ஆனால் அதுதான் நம்மளை உடம்பை வந்து க்யூர் பண்ணுது. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைகளை நல்லா படிக்கணும்னாலும் சரி, வேலையில் நல்லா வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணும்னாலும் சரி, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தூக்கம் மிக முக்கியம். ஸோ இப்போ நமக்கு வந்து எந்தெந்த உணவுகள் தவிர்க்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு சார். எந்தெந்த உணவுகளை சேர்த்துக்கலாம்? இப்போ இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபுட் அப்படின்னா, இந்த ஒரு உணவு சாப்பிட்டா உங்களுக்கு ஸ்லீப் இம்ப்ரூவ் ஆகும்பா அப்படின்னா அது என்னென்ன ஃபுட் சார்? ஸோ கண்டிப்பாக உணவு மட்டுமே ஸ்லீப் இம்ப்ரூவ் பண்ணாது. பட் ஆனாலும் வந்து நம்மளுக்கு வந்து சத்து வகையில் பார்த்தீங்கன்னா நமக்கு மெக்னீஷியம் அண்ட் ட்ரிப்டோஃபான் அப்படின்னு சொல்கிற 2 பொருள்கள் தூக்கத்தை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண சப்போர்ட் பண்ணும். ஸோ இந்த மெக்னீஷியம் எதெல்லாம் இருக்குன்னா எல்லா கீரை வகைகள், காய்கறி, பழங்களில் இருக்குது. குறிப்பாக இந்த மெக்னீஷியம் ட்ரிப்டோஃபான் நம்மளுடைய பேஷண்ட்ஸுக்குமே நம்ம இதை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ளிமெண்ட் மாதிரி. என்னென்னா பனானா பீல் டீ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நார்மலாக வாழைப்பழத்தோட தோல் இருக்கு இல்லையா, பழம் வந்து நீங்கள் சாப்பிடலாம். தோலை மட்டும் எடுத்து சுடு தண்ணியில் அந்த தோலை போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். ஏன்னா இந்த தோலில் ட்ரிப்டோஃபான் அண்ட் இந்த மெக்னீஷியம் சத்து அதிகமாக இருக்குது. இது நம்ம ஃபுல் பாடியை ரிலாக்ஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து தூக்கத்துக்கு வந்து நல்லாவே இருக்கும். அது போக கொஞ்சம் சில மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் முடிஞ்ச அளவுக்கு இந்த வாழைப்பழம் அண்ட் பச்சை காய்கறி இதெல்லாமே இந்த மெக்னீஷியம், ஜிங்க் இந்த மாதிரி சத்துக்கள் தூக்கத்துக்கு இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கலாம். சார் இப்போ இந்த வாழைப்பழம் சொன்னீங்களே, இப்போ நம்மளுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ஒரு டவுட் வரலாம், மஞ்சை வாழைப்பழமா இல்லை பச்சை வாழைப்பழமான்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் சேஃப். நம்ம ஜெனட்டிக்கல் மாடிஃபை இல்லாமல் பச்சையாக இருந்தாலும் மஞ்சளாக இருந்தாலும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நாட்டு வாழைப்பழம் தோலாக இருக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இது கிடைச்சிடும். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்னென்னா, நம்ம வந்து இப்போ டே ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ், இப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் ஹோம் மேக்கர்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம். ஆனால் நம்முடைய ஒரு சமூகம் மட்டும் ஒன்று இருக்கும் அப்படின்னா அது வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கான ஸ்லீப் அது எப்படி இருக்கணும், எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அவங்களுக்கு ஸ்லீப்ஸ், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அவங்க அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் சார்? அவங்களோட ஒர்க்ஸோட அந்த ஸ்லீப் எப்படி அவங்க மேனேஜ் பண்ண? மிக முக்கியமான கேள்வி இது. ஏன்னா நம்ம மயல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ் தான். ஸோ யூஸ்வலாக அவங்களுக்கு நான் சொல்கிறதையும் நான் அவங்ககிட்டயும் நான் சொல்கிறேன், ஏன்னா வியூவர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம், முடிஞ்ச அளவுக்கு நைட் ஷிஃப்ட்லேருந்து டே ஷிஃப்டாக மாறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்கிற விஷயங்கள். ஏன்னா நைட்டு முழிக்கிற நான் சொன்ன மாதிரி நிறையா இம்பேலன்ஸ்கள் நடக்குது. அண்ட் நிறைய பேர் டயபிட்டிஸ் பேஷண்ட் நம்மகிட்ட வராங்க. அதில் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே நைட் ஷிஃப்ட்டாக இருக்கும். அவங்க அதை மாற்றும் போதே அந்த நம்ம சுகர் லெவலில் நல்லாவே வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் உடனே அவங்கள எல்லாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அவங்களுக்காக மட்டும் ஒரு டிப்ஸாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ மிக முக்கியமான டிப்ஸ் வந்து நைட் ஷிஃப்ட் போகிறவங்க வந்து இரவுகளில் நிறைய சாப்பிட்றத தவிர்த்திடணும். ஸோ அவங்க வேலைக்கு போகும்போது நைட்டில் அவங்க வேணால் லேட் டின்னர் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நைட்டு முடிச்சுட்டு தான் இருக்க போகிறாங்க எப்படியும். ஸோ ஒரு 10 மணிக்கு கூட அவங்க சாப்பிட்றது ஓரளவுக்கு தவறு இல்லை தான். நல்லா சாப்பிட்டுட்டோம். இரவு நேரத்தில் திட உணவுகளான நம்ம இந்த சாப்பாடு அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்க நல்லது. அதுக்கு பதிலாக டீ, காஃபி, பால், சர்க்கரை கூட வேண்டாம். இனிப்பு வகைகளும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். மேபி கொஞ்சோண்டு சுண்டலாக இருக்கலாம், இல்லைனா வந்து இப்போ லெமன் டீ, க்ரீன் டீ இந்த மாதிரி லைட்டாக வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டிங்கிறது தான் நல்லது. இல்லைனா ரொம்ப லைட்டாக வச்சுக்கணும் உணவுகள். ஓகேங்களா? ரொம்ப மீல்ஸ்லாம் நிறையா இதில் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்லாம் சாப்பாடு போடுறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்மி, அட்லீஸ்ட் இந்த காய்கறிகளாவது கொஞ்சம் சாப்பிட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ காலையில் மிக இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது தான். அவங்க வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வந்து முக்கியமாக வந்து கூலிங் கிளாஸ் அணிஞ்சிக்கிறது நல்லது. இது ஏன் சொல்கிறோன்னா, நம்ம காலையில் போகும்போது சூரிய வெளிச்சம் கண்ணில் வந்தால் நம்ம என்னென்னு பார்த்தோம், உடம்புக்கு பகல் ஆகிடும். ஸோ அதனால் மிக முக்கியமாக ஒரு கூலிங் கிளாஸ் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் அது
சீப்பாக இருந்த கூலிங் கிளாஸும் ஓகே தான். எனிதே நம்மளுக்கு அந்த சூரிய வெளிச்சம் பிளாக் கலர் கிளாஸ் ஓகேங்களா. ஸோ அந்த கூலிங் கிளாஸ் போட்டு நீங்கள் வீட்டுக்கு போகிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு சூரிய வெளிச்சம் கண்ணில் படாமல் நீங்கள் போய்ட்டு வீட்டுக்கு சேர்றது நல்லது. போயிட்டு உடனே நீங்கள் நார்மலாக சாப்பிட்றலாம். நல்லா சாப்பிட்ருங்க. சாப்பிட்டதுக்கப்புறமா பெட்ரூமில் போய் நீங்கள் அப்படியே படுக்க போகிறீங்க. இப்போ மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த பெட்ரூமை இரவு எப்படி இருக்குமோ அவ்வளோ டார்க்காக வந்து நம்ம பெட்ரூம் அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளுடைய பாடியை செட் பண்ணுறோம், அந்த ரூமுடைய அட்மாஸ்பியருக்கு நம்ம பாடியை வந்து அது ஒரு இரவு அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறோம். கண்டிப்பாக. ஸோ இது வந்து எப்படி பண்ணலான்னா, நம்மளோட ஜன்னலில் வந்து நல்ல திக்கான கர்டைன்ஸ் வாங்கி போடலாம். இல்லை அது காஸ்ட்லியாக சிம்பிள் சொல்யூஷன் ஒரு பிளாக் சார்ட்டை கட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒட்டலாம். ஸோ ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஆனால் என்னென்னா அந்த பெட்ரூமை ரொம்ப இருட்டாக இருக்கணும். அண்ட் மிகப்பெரிய இதில் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா, ஃபோனை வந்து நீங்கள் பெட்ரூம் விட்டு வெளியில் வச்சு ஆகணும். பிகாஸ் நிறைய பேர் என்ன ஆகுனா அப்போ ஃபோன் அடிக்கும். அண்ட் வந்து வேலைகள் அப்போ தான் வந்து நான் பேங்க்குக்கு போகணும், நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை வந்து கரண்ட்டுக்கு பில் கட்டணும்ட்டு அப்படி பண்ணுவாங்க. அந்த தவிர பண்ணாமல் ஒரு 6 to 7 hours ஆகுது நீங்கள் பகலில் தூங்கணும். ஸோ அந்த செட்டிங்கோட இருட்டு ரூமில் தூங்குற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இதுதான் இப்போதைக்கு லீஸ்ட்டாக நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், எல்லாருமே வியூவர்ஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணியோ இல்லை வந்து ப்ரமோஷன் வாங்கியோ நீங்கள் டே ஷிஃப்ட்டுக்கு போகிறது லாங் டேர்முக்கு உங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சார். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து வெறும் நைட் ஷிஃப்ட்டும் இருக்காது இல்லைங்களா. லைக் ஷிஃப்ட் மாறிக்கிட்டே ரொட்டேஷன் ஷிஃப்ட். அந்த ரொட்டேஷனல் ஷிஃப்ட்ஸ் வரும்போது அவங்க பாடி அடாப்ட் ஆகிறதுக்குள்ள திரும்ப இன்னொன்று வரும்பொழுது ரொம்பவே டிஃபிகல்ட். ஸோ இது எப்படி தெரியும்னா, உங்களோட டயபிட்டிஸ் லெவல் அதிகமாக, சர்க்கரை அளவு அதிகமாகும், இல்லை வெயிட் கெயின் ஆகும், தைராய்டோட ஹார்மோன் லெவல் ஃப்ளக்சுவேட் ஆகும். இதெல்லாமே தான் ஒரு ஒரு நம்ம பாடி நமக்கு கொடுக்குற சிக்னலு நீங்கள் வந்து உங்கள் உடம்பை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. சூப்பர் சார். ஸோ இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர்ஸ்க்கான டிப்ஸ் நமக்கு ரொம்ப நிறையவே கிடச்சிருச்சு சார். இப்போ அடுத்து வந்து இன்னொரு பெரிய சாப்டர், வாஸ்ட் சாப்டர் அப்படின்னா நியூ பார்ன் மதர்ஸ். ஸோ அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு டைம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே ஸ்லீப்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அவங்க எப்படி சார் ஸ்லீப்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி மேனேஜ் பண்ணலாம் அவங்க? கண்டிப்பாக. ஸோ இவங்களுக்கு நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்கள் குழந்தைகள் எப்போ தூங்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு ஸ்லீப்பிங் டைம். இப்போ நான் முன்னாடி சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் விட்டுடலாம். காலையில் தூங்கக்கூடாது, நைட்டு தான் தூங்கணும், அதெல்லாமே வந்து மற்றவங்களுக்கு தான். பிகாஸ் குழந்தைகள் கண்டிப்பாக நம்ம அவங்க கேர் பண்ணி ஆகணும், அவங்களையும் தூங்க வைக்கணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம், உங்கள் குழந்தைகள் எப்பப்போ தூங்குறோம், பகல்லையாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் அப்போ தான் அவங்க அம்மா வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து தூங்கணும். பட் இதில் ஒரு சேலஞ்ச் என்னென்னா, இதுதான் குழந்தைங்க தூங்கும் போது தான் நான் போய் துணியை துவைக்கணும், சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா, ஹெல்ப் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களோட அப்பா அம்மாவோ, ஹஸ்பண்டோட அப்பா அம்மாவோ, இல்லை வந்து உங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தால் மெய்டோ வச்சுக்கலாம். ஸோ கான்செப்ட் என்னென்னா, உங்கள் குழந்தைங்கள் எப்பப்போ தூங்குறாங்களோ நீங்கள் தூங்கிடுங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுனா, இது எங்கெல்லாம் போய் முடியுதுன்னா, இங்கே தூக்கம் கம்மியாகுதா, ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுமா, சைக்கலாஜிக்கல் டிப்ரெஷனுக்குள்ள நிறைய தாய்மார்கள் போகிறாங்க. அதனால் குழந்தைகளுக்கு ஃபீடிங் பண்ணாத தாய்மார்களாக நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸ்ட்ரெஸ்ஸுனால். ஸோ இவ்வளோ விஷயங்கள் தவிர்த்துட்டு அதுக்கு வேறு யாராவது உங்களுக்கு சப்போர்ட்டாக வச்சுட்டு, உங்கள் ஹஸ்பண்டோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் சப்போர்ட் வச்சுட்டு உங்கள் குழந்தைங்கள் எப்போ தூங்குறாங்களோ அப்போ நீங்கள் தூங்குறது தான் இது. அண்ட் குழந்தைகள் வர ஒரு 2 வயசு 3 வயசு வர குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப அவசியம். இரவு தூங்குறதுக்கான ட்ரைனிங்கும் கொடுக்கணும். ஸோ நம்ம அதை பற்றி நிறையா பேசிட்டோம். இப்படி இருந்ததுனால ஒரு 4-5 வயசுக்குள்ளே குழந்தைங்கள் அந்த ரிதம்க்கு செட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ டிஃபால்ட்டாகவே வந்து நியூ பார்ன் மதர்ஸ் எல்லாமே அவங்க குழந்தைங்களை ஓரியன்ட் பண்ணி தான் அவங்க வந்து அவங்களோட ஸ்லீப் டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஸோ அதுதான் சிம்பிள். ஸோ கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு டிப்பாக இருந்திருக்கும் சார். அண்ட் அடுத்த ஒரு ஃபேக்டர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஏஜ் ஃபேக்டர். ரொம்ப ஓல்டானவங்க, ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட சீனியர் சிட்டிசன்ஸ் இவங்களுக்குமே ஸ்லீப்ஸ் ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அவங்க எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணலாம்? ஸோ முக்கியமாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்குறது என்னன்னா, ஒரு 50 வயசு 60 வயசு வரும்போது தான் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் வருது. இது ஒரு 3 விஷயமாக நான் பார்க்குறேன். முதல் விஷயம் என்னவாக இருக்கலாம்னா, மேபி அவங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள், மேபி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் சொல்லக்கூடிய டயபெட்டிஸாக இருக்கலாம், ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம். இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள், வலிகள் இருக்கும் சில பேருக்கு, முட்டி வலி, இதனாலே தூக்கம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிறவங்க முதல்ல தகுந்த அவங்களோட வந்து மருத்துவரை வந்து அணுகி அதுக்கான விஷயத்தை வந்து அதை க்யூர் பண்ணணும். ஸோ டயபிட்டிஸாக இருந்தாலும் சரி, ஏன்னா இப்போ நம்ம மைல்ஸ்குள்ளேயே டயபிட்டிஸாக இருந்தாலும் தைராய்டு, பிபி எல்லாத்தையுமே நேச்சுரலாக க்யூர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தகுந்த மருத்துவரை பார்த்து அதுலேருந்து வெளியில் வந்தாலே தூக்கம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு இதில் பிரச்சனை என்னென்னா, மனம் சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இன்னொன்று ஆல்ரெடி வயசாக நம்மளுக்கு இந்த ஞாபக மதித்திறன், தூக்கம் கம்மியாக தூங்கி என்ன ஆயிடும்னா அல்சைமர் டிசீஸ் மிக முக்கியம். யாரெல்லாம் தூக்கம் கம்மியாகிறாங்களோ அதை நம்ம பேசலை. ஸோ அல்சைமர் டிசீஸ்னால் ஞாபக மருதியும் அதிகமாகுது. ஸோ அதுவாக இருக்கலாம். இன்னொன்று ஸ்ட்ரெஸ்ஸு, டென்ஷனு,
இதனாலேயும் வயசானவங்க வந்து ஏதாவது நம்ம மைண்டில் போட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க எல்லா ப்ராப்ளமும். இதுவுமே வந்து அவங்க தூக்கத்தை வரவிடாமல் வந்து தடுக்குது. ஓகேங்களா? 3வது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் ஆனால் வந்து தூக்கம் வரலையேன்னு சொல்லிட்டு நிறையா வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு அதனாலேயே திருப்பி தூக்கம் வராமல் இருக்கும். தூக்கம் தூக்கம் வராததுனாலே வராதமாலேயே எனக்கு தூக்கம் வரலன்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். ஸோ அவங்கள எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா, இன்கேஸ் உங்களுக்கு தூக்கம் வரலை அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்கள் பெட்டில் வந்து கண்ணை மூடிட்டு படுத்துருங்க. ஏன்னா எல்லாருமே என்ன மிஸ்டேக் பண்ணால் தூக்கம் வரலைன்னு செல்ஃபோனை பார்ப்பாங்க நைட்டு. ஸோ அதுவே என்ன திருப்பி தூக்கத்தை டிஸ்டர்ப் ஆகும். ஸோ முதல் விஷயம், உடல் சார்ந்த பிரச்சனை இருந்தால் அதை தகுந்த மருத்துவம் வந்து உணவு வாழ்வியலை மாற்றி அதை சரி பண்ணுறது ஒரு வகை. இன்னொன்று வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான இதை வந்து நைட்டு ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து நம்ம வந்து யோசிக்காமல் அதுக்கான ஆக்ஷன் நம்ம காலையில் அதுக்கான விஷயங்களை நம்ம பேசலாம், இது பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ மெடிடேஷன் பண்ணலாம், மைல்டு மியூசிக் வந்து கேட்கலாம், இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் பண்ணலாம். அண்ட் தூக்கமே வரலனாலுமே நீங்கள் ரெஸ்ட் முக்கியம். ஸோ நீங்கள் பெட்டில் 7-8 மணி நேரம் படுங்க. நம்ம இந்த வீடியோவில் நிறைய பேசியிருக்கோம். அந்த டிப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க லைஃப் ஸ்டைலில் ப்ராக்டிஸ் பண்ணாலே வித்தின் வந்து 1 மந்த்துக்குள்ளே நல்லாவே அவங்க தூக்கம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். சார் அதே மாதிரி இந்த ஸ்லீப் பேண்ட்ஸ்லாம் கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சார்? ஸோ தட் கண்டிப்பாக கரெக்டாக சொன்னீங்க. ஸோ இதில் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஐ பேண்ட். ஸோ நம்மளுக்கு வந்து நார்மலாக வந்து எல்லா இதுலேயும் அமேசான்லேயே கூட கிடைக்கும் வச்சுக்கோங்களேன், ₹100 அது மாதிரி தான் வரும். ஸோ அந்த ஐ பேண்டை வந்து நல்லா போட்டுக்கலாம். இன்னொன்று சத்தம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சில பேர் தூக்கம் வராதுன்னுவாங்க, இயர் ப்ளக்குன்னு கிடைக்கிது. ஸோ அந்த இயர் ப்ளக் வந்து நம்ம வந்து இயரில் போட்டாலும் அந்த ஒரு சவுண்ட் வந்து கம்மியாகும். ஸோ இந்த 2 கேஜெட் வந்து கொஞ்சம் தூக்கத்துக்கு இம்ப்ரூவ் ஆகும். சூப்பர் சார். ஸோ இதெல்லாம் பண்ணால் ஓல்டேஜ்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம நைட்டில் ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது, சிலருக்கு அது வந்து அவங்களோட ப்ரொஃபஷன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க் டைமிங்ஸாக இருக்கலாம், வாட் எவர். நம்ம பகல் டைமில் தூங்கலாமா சார்? பகல் டைமில் தூங்கும்பொழுது அவங்களுக்கு ஸ்லீப் நைட்டில் கிடைக்கிற மாதிரி அந்த ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்லீப் கிடைக்குமா? ஸோ இது மிகப்பெரிய ஒரு டவுட்டாகவே இருக்குது சார். ஸோ இதுவுமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நம்ம தெளிவுபடுத்தலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நைட்டு தூக்கம் வராதவங்க காலையில் தூங்க வேண்டாம். ஏன்னா காலையில் தூங்கினா திருப்பி அன்றைக்கி நைட்டு டிஸ்டர்ப் ஆகும். ஸோ அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் காலையில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அடுத்த கேட்டகரி இருப்பேன், நைட்டு ஓகே நான் தூங்குறேன், பட் காலையில் நான் இப்போ வேலைக்கு போகிறேன், ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தால் நான் தூங்கி இருந்துச்சுன்னா செகண்ட் ஹாஃப் ஆஃப் டே நல்லா என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியுன்றவங்களுக்கு தான் வந்து பவர் நேப் அப்படின்றதே ஒன்று வந்துச்சு. ஸோ இந்த பவர் நேப் என்னென்னா, நம்ம காலையில் ஒரு 10லேருந்து 20 நிமிஷம் தூங்குறத பவர் நேப்புன்னு சொல்லுவோம். இது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? ஸோ இது யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ டாக்டர்ஸாக இருக்கலாம், நீங்கள் ஐடி பர்சன்ஸ் இருக்கலாம், நடுவில் நம்ம லஞ்ச் முடிச்சு தூங்கலாமா கேட்டிங்கன்னா, அந்த 20 to 30 மினிட்ஸ்ன்றது போதுமானது. மேக்ஸிமம் ஒரு 20 to 30 மினிட்ஸ், மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் மினிமம், 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் வச்சுக்கலாம். இந்த ரேஞ்சில் தூங்கினா ஓகே. ஏன்னா இதுக்கு மேலே தூங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நைட்டு தூக்கம் வந்து டிலே ஆகலாம். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எப்போ தூங்கணும் அதுவுமே நம்ம சொல்லிடலாம். முடிஞ்ச அளவுக்கு ஈவினிங் 3 o'clock பிஃபோரே, ஓகேங்களா, 3 o'clock பிஃபோரே அவங்க நேப்பை முடிச்சது நல்லது. 4 மணிக்கு 5 மணிக்கு நீங்கள் நேப் எடுத்திங்கன்னா அதுவுமே நைட்டு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ ஐடியல் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 11லேருந்து 2க்குள்ளே நீங்கள் ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்கள் வந்து நேப் எடுக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஃபுல்லாக படுக்க வேணாம்னு நினச்சினாலும் சேரில் சாஞ்சிக்கிட்டே கூட, ரிக்ளைன் சேரில் சாஞ்சிட்டு கூட நீங்கள் 20-30 மினிட்ஸ் லைட்டாக இது பண்ணாலே போதும். உங்களுக்கு இதுதான் வந்து இந்த பவர் நேப். சூப்பர் சார். ஸோ அப்போ அந்த ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் ஓகே அப்படின்றீங்க, அது ரெக்கமெண்டட், அதுவே போதுமானது. ஈவன் வந்து நீங்கள் சொல்லணும்னா, இப்போ சச்சின் டெண்டுல்கர் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச்சில் விளையாடும் போது அவர் வந்து இதை பாப்புலர் ஆக்கினார். அவர் பேட்டிங் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ் வந்து தூங்கிட்டு வந்தால் அவர் வந்து அந்த செஞ்சுரி ரேட் வந்து அதிகமாகுதுன்றது நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. ஸோ 10-20 மினிட்ஸே போதுமானது, நல்லாவே வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ சார். அண்ட் அதே மாதிரி இன்னொரு எனக்கு ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் சார். என்ன அப்படின்னா, இந்த கனவுகள் ட்ரீம்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி நிறைய கட்டுக்கதைகள் இருக்கும். விடியற்கால கனவுனா அது நடக்கும், இது நைட்டு பண்ணால் நடக்காது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக சயின்ஸ், ஃபேக்ட்ஸ், உண்மைகள் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ கனவுகள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸ், இது நான் மட்டும் இல்லை சார், நிறைய வியூவர்ஸ்க்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம். அது நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக. ஸோ முதல் விஷயம், கனவு நல்லதாக கெட்டதானா அதுக்குள்ளேயே நம்ம போக
போக வேண்டாம். சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா கனவுன்றது ஒன்றும் இல்லை. நம்ம ஆல்ரெடி பேசினோம் இல்லையா, 4 ஸ்டேஜ் தூக்கத்தில் இருக்குது. 4வது ஸ்டேஜ் ரெம் ஸ்லீப்னு சொன்னோம். ஸோ அதில் தான் வந்து உங்களுக்கு நம்மளோட மெமரியெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிது இல்லையா. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணும் நம்ம மூளை. எது தேவையில்லாத மெமரி, எது தேவையில்லாததை ப்ராசஸ் பண்ணி, இது எவ்வளோ பியூட்டிஃபுல், எவ்வளோ அதிசயம் பாருங்கள். உடம்பு நம்மளுக்கு தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை டெலீட் பண்ணிகிட்டே இருக்கும் டெய்லியுமே. ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட் வந்து தூக்கம். இது ஏன்னா தூக்கம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்குன்ட்டே நம்மளுக்கு வந்து அதையும் பார்க்கலாம். ஏன்னா டெய்லி நம்ம 1000 விஷயங்களில் வந்து லட்சக்கணக்கான விஷயங்கள் வந்து நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதை வந்து டெலீட் பண்ணிவிட்டு தேவையில்லாத வந்து அந்தந்த பிளேஸில் போயிட்டு சேவ் பண்ணி வைக்கிற ப்ரொசீஜரில் அங்கே சில விஷயங்கள் வந்து சம்மந்தம் இல்லாத 2 விஷயம் நம்ம கனவுக்கு வரும். சம்மந்தம் இல்லை, இந்த கனவில் இவங்க யார் வந்தான்னு யோசிப்பாங்க. இதெல்லாம் எதனால் வருதுன்னா, அந்த நம்மளோட ஆக்சான் கனெக்ஷன்ஸ் இருக்குது, நியூரான் கனெக்ஷனில் அப்போ ஒரு 2 அந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுற நேரத்தில் வேறு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது அந்த 2 இன்ஃபர்மேஷன் வந்து நம்மளுக்கு ஒரு கனவாக வருது. அண்ட் அதே மாதிரி இதில் முக்கியமான ஒரு ஃபேக்ட் என்னென்னா, நம்ம கனவை ஒரு பாசிட்டிவாகவே நம்ம வந்து எடுத்துக்கிறது நல்லது. கனவில் வந்து நிறைய ஐடியாஸ் வரும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, கூகுள் இருக்கு இல்லையா, கூகுள் ஃபவுண்டர் வந்து அவர் வந்து சொன்னார், கூகுள் ஃபவுண்டர் கூகுளை ஆரம்பித்ததே கனவில் வந்து அவருக்கு ஒரு ஐடியா வந்தது. அந்த ஐடியா வச்சு தான் அவர் கூகுளே வந்து பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி நிறைய பேர் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கனவுகள் வந்து பெருசாக வந்து ஏதாவது பயப்படுற மாதிரி நம்மளுக்கு வருதுன்னா அது நடக்குன்றது எந்த ஒரு கேரண்டி கிடையாது. ஜஸ்ட் நம்ம உடம்புக்குள்ளே ஸ்ட்ரெஸ், நீங்கள் தூங்கும் போது ஏதாவது நெகட்டிவாக யோசிச்சுட்டு நீங்கள் படுத்திருக்கலாம், இல்லை அன்றைக்கி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேவாக இருக்கலாம். அது வந்து நம்மளுக்கு இது ஒரு மெடிசன் தான் ட்ரீமுன்றது. ஸோ அதுக்குள்ளே ரொம்ப வந்து நம்மளை போட்டு நம்ம வருத்திக்க வேண்டாம். ஸோ கனவுன்றது ஜஸ்ட் லைக் தட். அது யாருக்கு வரும் யாருக்கு வராதுன்றதுலாம் எதுவுமே இது கிடையாது. நல்ல டீப்பாக நீங்கள் நல்லா ஸ்லீப் நல்லா இருந்தாலே இந்த கனவுகள் பெரிதாக வந்து வரதில்லை. ஸோ அதுக்கான காரணம் இது தான். அந்த ரெம் ஸ்லீப்பில் வரக்கூடிய அந்த மெமரி ஸ்டோரேஜ் வரும்போது வரக்கூடிய விஷயங்கள் தான் அது ஒரு இது. அப்படி பார்த்தா ஒரு மெமரி ஸ்டோரேஜ் நடக்கிற ப்ராசஸே இத்தனை நாள் நானுமே கூட வந்து பாம்பெல்லாம் கனவுல வந்தால் அது நல்லது கெட்டது இந்த மாதிரி அவ்வளோ மூட நம்பிக்கைகள் நம்மளை சுற்றி இருக்குது சார். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்க. அண்டு இன்னொரு தரப்பட்ட மக்களுக்கு வந்து ஒரு கேள்வி இருக்குது சார். நான் வந்து என்னுடைய நான் வந்து என் மைண்டுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறேன், அதை ரெடி பண்ணிக்கிறேன், தூங்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் தூக்கம் வர மாட்டேங்குது. எல்லாமே நான் பண்ணுறேன், பட் ஆனால் எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் இருக்கும் சார்? ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசின எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்படியுமே வந்து அவங்களுக்கு வந்து தூக்கம் வரலை அப்படின்னா, மேபி அப்போ தான் அவங்க என்ன பண்ணலான்னா, அவங்க வந்து கொஞ்சம் டாக்டரை போய் சந்திச்சுட்டு அவங்களுக்கு ஸ்லீப் டிஸார்டர் ஏதாவது இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த ஸ்லீப் டிஸார்டர் அப்படின்றத நம்ம ஸ்லீப் அப்னியா அந்த மாதிரி இருந்ததுன்னா அதனால் தூக்கம் வராமல் இருக்கலாம். இன்னொன்று சைக்கலாஜிக்கலாக ஏதாவது அஃபெக்ட் ஆகிருப்பாங்க, ஒரு ட்ராமா நடந்திருக்கும், அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் தகுந்த அந்த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்ஸை பார்க்கும்போது நம்மளுக்குள்ளே இருக்க அந்த ட்ராமா சப்கான்ஷியஸாக ஏதாவது பெரிய ட்ராமா இன்சிடென்ட் நடந்ததுன்னா அதுவே வந்து தூக்கம் வராமையும் வந்து பாதிக்கும், அஃபெக்ட் பண்ணும். ஸோ இந்த நம்ம பேசுகிற அந்த எல்லா லைஃப் ஸ்டைலும் ப்ராப்பராக பண்ணுறீங்க, ஆனாலும் வந்து தூக்கம் வரலன்னா அப்போ வந்து நீங்கள் ஒரு தகுந்த டாக்டர்ஸ் கிட்ட போய் பார்த்துட்டு செக் பண்ணிக்கிறது நல்லது. பிகாஸ் அதை தாண்டி நம்மளுக்கு ஃபிசியலாஜிக்கலாக ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அதை அட்ரஸ் பண்ணுற மூலயமா உங்களுக்கு இதுலேருந்து நம்ம வெளியில் வரலாம். இந்த சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் டைமில் ரெட் ஃப்ளாக் ஸ்டேஜ் அந்த மாதிரி அதை சொல்லலாமா சார்? லைக் இந்த டைம் அந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியும் நமக்கு ஸ்லீப் வரல அப்படின்னா அந்த டைமில் நம்ம ஒரு பர்டிகுலர் பர்சனை போய் ரெஃபர் பண்ணுறதுல. ஆமாம். ஓகே சார். ஸோ ஸ்லீப் டாக்டர் இல்லை நம்ம சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் போய் உங்களுக்குள்ளே இருக்க ட்ராமா எதாக இருந்தால் அதை கண்டுபிடிச்சி அதை நம்ம சரி பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த தூக்கம். ஓகே சார். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சிலர் வந்து நிறைய பேர் ஸ்லீப்பிங் பில்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா சார்? ஸ்லீப்பிங் பில் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிற ஒரு ஆழமான சிந்தனைக்குள்ளவே போயிட்டு ஸ்லீப்பிங் பில் எடுத்துகிட்டு தான் தூங்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி சார்? அது ஸ்லீப்பிங் பில்ஸ் இட்ஸ் ஓகே அப்படின்னுவீங்களா, இல்லைனா வந்து அதை வந்து நம்ம எப்படி ரெடியூஸ் பண்ணுறது, ரிடக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஏதாச்சும் நீங்கள் சொன்னீங்கன்னா? கண்டிப்பாக. ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூஸ்வலாக நான் இப்போ பார்க்குறது என்னன்னா, எல்லோரும் ஹேண்ட்பேக்லேயே வச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் பர்ஸ்லேயே ஹேண்ட்பேக்லேயும் ஸ்லீப்பிங் மாத்திரை. யூஸ்வலாக ஏதோ சாக்லேட் போடுற மாதிரி தூக்கம் வரல, டெய்லி அது பழக்கமாக ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதில் என்னென்னா தூக்கம் மாத்திரை யார் போடலாம்னா அப்படின்னா, இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னோம்ல, ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருக்குது, நான் டாக்டரை போய் சந்தித்து கண்டுபிடிச்சி உண்மையிலே ஸ்லீப்பிங் டிஸார்டர் இருந்ததுன்னா கொஞ்சம் காலத்துக்கு கூட போடலாம். ஆனால் மற்றது எல்லாமே இருக்கு இல்லையா, நான் சொன்ன லைஃப் ஸ்டைலில் இருக்கு இல்லையா, அது எல்லாமே யாருமே பண்ணாமல் தூக்கம் வரலன்ட்டு மாத்திரை போடுவாங்க. அது மிக மிக தவறான விஷயம். இன்னொன்று,
என்னதான் பிரச்சனை இருந்தாலுமே லைஃப் டைம் ஃபுல்லாகவே அந்த மாத்திரை போட்டுகிட்டே இருக்கும் போதும் நம்மளுக்கு அது கண்டிப்பாக அது பிரெயினை வந்து ஆர்டிஃபிஷியலாக தூக்கத்தை உண்டாக்கும் போது சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் வரதை நம்ம பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் சொல்லும் போதே மக்கள் நம்ம என்ன கேட்பாங்க என்கிட்ட அப்படின்னா, அப்போ தூக்க மாத்திரை இன்றைக்கே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் டாக்டர், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களேன்ட்டு. அதுவும் சொல்கிறேன், தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க. ஏன்னா எந்த ஒரு விஷயம் மாத்திரையே இருந்தாலுமே ஒரே நாளில் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஸ்லீப்பிங் டிஸார்டர் உங்களுக்கு இருக்கா, ஓகே மெடிசன் எடுக்கிறீங்களா, இப்போ நம்ம வீடியோவில் பேசின எல்லா லைஃப் ஸ்டைல் விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுங்கள், கடைப்பிடிங்க. நீங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு உங்கள் தூக்கம் வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்குது இல்லையா, அந்த ஸ்டேஜில் உங்கள் டாக்டரை சந்தித்து அப்போ வந்து மெடிசன் டேப்பரிங் நம்ம சொல்லுவோம். மெடிசனை கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுறது தான் பெட்டர் வே. ஸோ உங்கள் டாக்டரே கம்மி பண்ணுவாங்க. ஸோ மெடிசன் டேப்பரிங்னா என்னென்னா, இப்போ வந்து நான் வந்து ஒரு 20 mg எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து 15 mg-ஆவோ 10 mg-ஆவோ 5 mg-ஆவோ பீரியட் ஆஃப் 3 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் கூட டைம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த மாத்திரையை கம்மி பண்ணி தான் இது. நம்ம டயபெட்டிஸே அதான் நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரே நாளில் டயபெட்டிஸ் இருக்குது, நம்ம நேச்சுரலாக ரிவர்ஸ் பண்ணுறது சொல்கிறோம். ஆனால் ஒரே நாளில் மெடிசன் வந்து வெளில வரக்கூடாது. உங்களோட லைஃப் ஸ்டைலை மாற்றி அதுக்கான உங்களோட சர்க்கரை அளவு கம்மியாக ஆக நம்ம மெடிசனை கம்மி பண்ணுறோம். இன்சுலின் நம்ம அப்படி தான் கம்மி பண்ணி ஸ்டாப் பண்ணுறோம். இதே தான் தூக்கத்துக்குமே. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மி பண்ணணும். அண்ட் இதில் வேடிக்கையான விஷயம்னா, எல்லாருக்குமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, 100 பேர் தூக்க பிரச்சனை, 100 பேருமே எனக்கு ஸ்லீப்பில் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. இல்லை, டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 90% வந்து லைஃப் ஸ்டைல் பிரச்சனை தான். 10% தான் உண்மையிலே அந்த ஸ்லீப் டிஸார்டர், நம்ம ஸ்லீப் அப்னியா இன்சோம்னியாலாம் சொல்கிறோம்ல, இதுதான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 90% நம்மளுக்கு மாத்திரை இல்லாமல் இருக்கலாம். அந்த 10% கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம இந்த இவ்வளோ பெரிய செஷன் வந்து அந்த 90%ங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களுக்கானது. ஏன்னா நம்மளால் முடியும் ஆனால் தெரியல அப்படின்றவங்க தான் இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேர் போய் சேரும். இப்போ தலைவலினா மாத்திரை எடுக்கிற, தூக்கம் வரலன்னா மாத்திரை எடுக்க, அந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இது வந்து எல்லாருமே இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் சார். அண்ட் இன்னும் ஒரு கொஷின் என்னென்னா, இப்போ நம்ம தூங்கும் பொழுது நம்மளோட நரம்புகள்லாம் இழுக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. அது எதனால் சார் அந்த மாதிரி ஏற்படுது? தூங்கும்போது ஒரு விஷயம் நம்ம வந்து ரெஸ்ட்டில் இருக்கிறோம், அப்போ நம்முடைய நரம்புகள் ஏன் அதை அஃபெக்ட் பண்ணுது தூங்கும்போது? கண்டிப்பாக. ஸோ இதுவும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு காரணம் வந்து மெக்னீஷியம் குறைபாடு மோஸ்ட்டாக. ஸோ இந்த மெக்னீஷியம்னா என்னென்னா, மெக்னீஷியம் சத்து வந்து மசில் ரிலாக்ஸன்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து நார்மலாக எல்லாருமே நம்ம ஏற்கனவே பேசணும், நம்ம இந்த பனானா பீல் டீ, அப்போ காய்கறிகள் இருக்குது, கீரைகள் இருக்குன்ட்டு. இந்த மெக்னீஷியம் ஒருவேளை குறைபாடாக இருந்தால் என்ன ஆகும்னா, இந்த நரம்பு வந்து இழுக்கிறது பிரச்சனைகள் வரும். தசை நிறைய பிடிக்கும். அது மெயினாக அடிக்காலில் வந்து நம்மளுக்கு பின்னங்காலில் அந்த பிடிக்கும், அதனாலேயே தூக்கத்தை எந்திப்பாங்க. ஸோ இதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன்னா, நம்ம உணவுகளில் சத்தான உணவுகள் ஆட் பண்ணுறது போக ஒரு மெடிசனாக என்ன பண்ணலான்னா, எப்சம் சால்ட் பாத்துன்னு நம்ம வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இந்த எப்சம் சால்ட் பாத் நம்ம லிங்க் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம். அது அமேசான்லேயே வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ அது என்னென்னா, ஒன்றும் இல்லை, மெக்னீஷியம் பவுடர் மாதிரி தான் வரும். ஸோ அது வந்து ஒரு கிலோ பேக்கெட்டில் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா, யூஸ்வலாக காலில் தான் அந்த பிரச்சனை இருக்குன்னா, டெய்லி இரவு ஒரு பக்கெட் நிறைய வெது தண்ணி உங்கள் கால் சூடு தாங்குகிற அளவுக்கு அந்த டெம்பரேச்சரில் வச்சுட்டு, நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து நீங்கள் அந்த எப்சம் சால்ட் பாத்தை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் காலை வந்து அதில் வந்து நம்ம வந்து டிப் பண்ணி விடணும். ஸோ இது என்ன ஆகும்னா, நம்மளுடைய ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த துவாரங்கள் வழியாக அந்த மெக்னீஷியம் சத்து உரியப்பட்டு நம்ம ரத்தத்தில் கலக்கும். ஸோ இந்த மெக்னீஷியம் வந்து குறைபாடு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இன்னொன்று, நம்ம குளிக்கிறீங்கன்னா அந்த குளிக்கிற தண்ணியில் போட்டு நீங்கள் குளிக்கவும் செய்யலாம், வெது தண்ணியில், சரிங்களா? ஸோ இந்த 2 வந்து பண்ணும்போது நிறையா பேருக்கு வந்து நல்லாவே வந்து இது ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஸோ அந்த அது மட்டும் இல்லாமல் உணவும் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும். ஒரு நல்ல நியூட்ரிஷனிஸ்ட்டோ டயட்டிஷியனோ சந்தித்து ஒரு நார்மல் ஒரு பிளட் ரிப்போர்ட் இடத்துல தெரிஞ்சிடும் என்னென்ன ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது இல்லை அப்படின்ட்டு. அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணுற மாதிரி உங்கள் உணவுகளை கட்டமைச்சிட்டாலே இந்த பிரச்சனை வந்து சரியாக இருக்கும். சார், இப்போ வந்து இந்த சால்ட் பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்களா, இது இப்போ வந்து நம்ம பாத் மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா, இப்போ நிறைய வியூவர்ஸ்க்கு மேபி டவுட்ஸ் வரலாம், இது வந்து ஹேர் எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா? பெரிதளவில் இருக்காது. பட் ஆனால் நீங்கள் வந்து நம்ம கழுத்துக்கோட நம்ம வந்து குளிச்சிக்கலாம். ஹேரில் கூட ரொம்ப போடணுன்றது அவசியம் இல்லை. ஆனால் 1-2 பேர் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல கேள்வி தான். ஸோ நம்ம அது கழுத்தோட வந்து நம்ம வந்து இது வந்து குளிச்சிக்கலாம். அண்ட் இது டெய்லியுமே பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து அந்த டைமில் இருக்கும்போது ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை 3 தடவை மட்டும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் சரியானதும் விட்டுடலாம். அண்ட் அதே மாதிரி சார், இப்போ வந்து இந்த பாத் எடுக்கிறாங்க அப்படின்னும் பொழுது, இப்போ காலில் ஏதாச்சும் புண்களோ இல்லை ஊன்ஸ் ஏதாவது இருக்குது, ஆறாத ஒரு ரணம் மாதிரி இருக்கணும் பொழுது அது அவங்க வைக்கிறது ரெக்கமெண்டபிள். ஸோ அவங்க வந்து தவிர்த்துக்க நல்லது. அவங்களோட மருத்துவரை சந்தித்து
அதுக்கான தகுந்த சிகிச்சை எடுத்துட்டு பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு புண்கள் இருந்ததுன்னா அது எனி டைம் என்ன இன்ஃபெக்ஷன் வேணால் இருக்கலாம். அவங்க இதை தவிர்த்துக்கலாம். மேபி வெறும் வெது தண்ணியில் அவங்களால முடிஞ்சது ஓகேனாலும் மருத்துவர்கிட்ட கேட்டுட்டு வந்து அதை பண்ணிக்கலாம். இல்லைனா தான் கடைசி ஆப்ஷனாக மெக்னீஷியம் சப்ளிமெண்ட் வந்து கொடுத்து நம்ம அது சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெக்னீஷியமை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நம்மளால் என்ன ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். கண்டிப்பாக. ஸோ சார், இவ்வளோ விஷயங்கள் நம்ம கடந்து வந்து இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசணும். ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு வாஸ்ட் டாபிக் அந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணி இந்த காலத்து வரைக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும், ஒரு இன்ஃபர்மேட்டிவாக ஒரு விஷயம் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? ஸோ முக்கியமாக ஒரே ஒரு இந்த டேக்அவே பாயிண்ட்டாக என்ன சொல்லணும்னா, நார்மல் நம்ம மக்கள் மைண்ட் செட்டில் வந்து நம்ம இலவசமாக இருக்குன்னா அதுக்கான பெரிதாக வந்து அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம உடம்பு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ்வலாக நம்ம மைல்ஸ்குள்ளே அதான் ப்ரொமோட் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இலவசமாக இருக்கிற இந்த தூக்கம், இந்த நடைப்பயிற்சியாக இருக்கலாம், இந்த சூரிய விளைச்சல், இதெல்லாம் காசு கிடையாது. ஆனால் அதுதான் நம்மளை உடம்பை வந்து க்யூர் பண்ணுது. இதெல்லாம் தான், இந்த காரணிகள் தான் நம்ம உடம்புக்கே ஒரு மருத்துவராக அமைஞ்சு நம்மளுக்கு எல்லாமே பண்ணுது. ஸோ நீங்கள் உங்கள் குழந்தைகளை நல்லா படிக்கணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் வந்து நல்லா மார்க் எடுக்கணுனாலும் சரி, இல்லை உங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலையில் நல்லா வந்து ப்ரொடக்டிவாக இருக்கணுன்னாலும் சரி, இல்லை நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டீங்க, ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் இருக்குனாலும் சரி, இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தூக்கம் ஒரு மிக முக்கியம். இந்த ஜெனரேஷன் வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு தூக்கம் கம்மியாக இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரப்போகுது. இப்போ இருக்கிறதே வந்து இது வந்து ஸ்லீப் டிப்ரைவ்டு சொசைட்டியாக நம்ம மாறிட்டு இருக்கோம். இது அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் எஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போயே நம்ம இவ்வளோ அவேர்னஸ் நிறைய பேசியிருக்கோம். பேசுனது மட்டுமே இல்லாமல் எப்போவுமே நம்ம சொல்கிறது என்னென்னா, நோயிங் பட் நாட் டூயிங் இஸ் ஈக்குவல் டு நாட் நோயிங். நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு, அது நம்ம பண்ணலன்னா தெரிஞ்சதே வேஸ்ட். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுக்கான டைம் நீங்கள் வேஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அப்போ நம்ம எல்லாருக்கும் இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தருக்கு சொல்கிறேன்னா, இதிலே நம்ம நிறைய டிப்ஸ் இருக்கும். இதை இன்னொரு வாட்டி கூட பாருங்கள், வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்துகிட்டு என்னென்ன பண்ண முடியுமோ ஃபஸ்ட் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் உங்களுக்கே மிராக்கலாக இருக்கும். உங்கள் தூக்கம் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம 30,000 பேருக்கு மேலே வந்து இதை வந்து சொல்லி கொடுத்துருக்கோம், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்க எல்லா ஃபீட்பேக் வச்சு தான் இந்த இவ்வளோ டெக்னிக்ஸ் நம்ம வந்து சொல்லித்தரோம். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. தூக்கத்துக்கு முக்கியம் கொடுங்க. ஸோ அதுதான் வந்து நம்ம சொல்லணும். ஸோ டியர் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த ஒரு செஷனில் அவ்வளோ விஷயங்கள் ஸ்லீப்பை பற்றி நம்ம பார்த்துருப்போம். உங்களுக்குமே நிறைய கேள்விகளுக்கான விடைகள் எல்லாமே கிடச்சிருக்கும் நான் ரொம்பவே நம்புகிறேன். ஸோ நம்ம இப்போ பேசின எல்லா விஷயங்கள், அதை தாண்டி ஒரு சில டிப்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே நாங்கள் பிடிஎஃபாக கீழே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவுக்கு கீழே அதுக்கான லிங்க் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாகவே போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது, ஸோ சர்க்கரை நோயாளியாக இருக்கீங்க, எங்களுடைய மை ஹெல்த் ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணி உங்களுக்கான டயபெட்டிஸ்லேருந்து ரிவர்ஸ் ஆகணும், அதுவும் நேச்சுரல் வே லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கான காண்டாக்ட் நம்பர்ஸும் நமக்கு கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மை ஹெல்த் ஸ்கூலில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்ட் மூணாவது, இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்லீப்பை பற்றி எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய டாபிக்ஸை பற்றி இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம பேச இருக்கிறோம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இன்னும் நிறைய புரிதல்கள் வேணும் ஒரு சில தலைப்புகளின் கீழ் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டாபிக்ஸையுமே நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க.